students, welcome to Sith Educational Academics. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் மார்க் என்ன வரும் அப்படிங்கிறத பத்தி அனலைஸ் பண்ணி கொடுத்தோமா. இந்த வீடியோல டாப் 100 ரேங்க்ஸ் என்னென்ன மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த வருஷம் வரதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஃபுல் அனலைஸாகவும் நம்ம சொல்ல போறோம். ஸோ வீடியோவை லேட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணியிருக்கோம். 2018ல ஃபர்ஸ்ட் மார்க் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 691 லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் 655 வரைக்கும் போயிருக்காங்க. வெறும் டாப் 100 வெறும் 100 பேர் மட்டும்தான் 655க்கு மேல 655க்கு மேல எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து 2018ல அவ்வளோ டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. 100 ஸ்டூடெண்டே 655க்கு மேலதான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் அடுத்த வருஷம் இது கொஞ்சம் அடாப்ட் ஆனதுனால இதுல ஒரு சேஞ்ச் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். 2019ல பாருங்க 701ல இருந்து 680 அது மாதிரி இருக்கு. அப்போ 655 கிராஸ் பண்ணி 680க்கு மேல 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அப்ப 680க்குள்ளேயே டாப் 100 ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிடுச்சு 2019ல. 2020க்கு பாருங்க 720ல இருந்து 700. அப்ப 700க்கு மேலேயே 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 2020ல. ஏன்னா அந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க்கே 720, பேப்பரும் ஈஸி. அப்போ அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நியூ பேட்டர்னா இருந்தா கூட அந்த வருஷம் 700க்கு மேலேயே 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரி, இதுவே 2020லயும் இந்த ரேஞ்சுக்கு கண்டினியூ ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சித் எஜுகேஷன் அகாடமி சார்பா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட் 2025க்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஜூன் 3ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டேட் மார்க் பண்ணிக்கங்க, ஜூன் 3. என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறோம் எல்லாமே உங்களுக்கு விசுவல் டீச்சிங்கா இருக்க போது, இமேஜ் டீச்சிங்கா இருக்க போது. ஸோ பாக்குறப்ப உங்களுக்கு மெமரி பண்ணி வச்சிருவோம். திருப்பி அந்த கேள்வியை கேட்டு உங்க மைண்ட்ல ஏத்திடுவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஹால்ல மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கோச்சிங் இருக்க போது. என்டிஏ பேஸ் பண்ணக்கூடியது, என்டிஏ பேஸ் பண்ண சிலபஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் டே கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங்க்கும் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் இந்த மாதிரி 3 செக்ஷன்ல பிரிச்சு உங்களுக்கு கோச் பண்ண போறோம். என்சிஆர்டி ஃபுல் புக்கையும் கவர் பண்ண போறோம். 37 இயர்ஸ் கொஸ்டின்ஸை உங்களை மெமரி பண்ண வைக்க போறது இல்லை, புரிய வைக்க போறோம். அதுக்கப்புறம் என்சிஆர்டியோட இண்டெக்ஸ் ப்ராப்ளத்தையும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதுக்கான ரிசல்ட் எடுக்க போறோம். மினிமம் ஃபுல் டெஸ்ட் வந்து 16+. மினிமமே சொல்றேன். அப்போ எவ்வளவு ஃபுல் டெஸ்ட் நடக்கும் கால்குலேட் பண்ணிக்கங்க. யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது 80க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெசனுக்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். ஸோ நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்க ரெடி. டெஸ்ட் பேப்பர்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய பேட்சா இருக்க போகுது. ஜூன் 3ல ஸ்டார்ட் ஆக போகுது. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். நம்ம சேலத்துல நடக்க போகுது. கூகுள் மேப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி நீங்க கூகுள் மேப் போட்டு டைரக்டா இங்க வந்துடலாம். சரி, இப்ப கட் ஆஃப் ரிட்டர்ன் போயிடலாம். இப்ப 2021ல பார்ப்போம் என்ன மாதிரி இது நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 720 விடுங்க ஃபர்ஸ்ட் மார்க்கு. பட் 705 705க்கு மேலேயே 100 ஸ்டூடெண்ட்ஸ் லொகேட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு அடாப்ட் ஆகுறாங்க வருஷம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட் ஆச்சுன்னா அது 2022ல நடந்துச்சு. 2022ல ஃபர்ஸ்ட் மார்க்கே 750 தான் வந்துச்சு. அப்போ டாப் 100 கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகி 698க்குள்ள லொகேட் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, டாப் 100 ரேங்க்ல நீங்க வரணும்னா 700 மார்க் கண்டிப்பா கிராஸ் ஆயிருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 100 மாணவர்கள் ஒருத்தரா நீங்க வரணும் அப்படின்னா 700 மார்க்கை தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறது எதார்த்தம் இப்ப நமக்கு புரியுது. சார் 2023 கடைசி வருஷம் அகைன் அது 1 செகண்ட் ப்ரூஃப் ஆயிருக்கு பாருங்க. 2021ல என்னமோ 2023லயும் அதேதான். ஸோ 705 வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்காங்க. அப்ப டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியல் டேஸ்ல 655க்கே தாண்ட முடியாம கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு 705 வரைக்குமே பேப்பரை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பரும் ஒரு பக்கம் ஈஸியா வருது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருந்து யதார்த்தமா நமக்கு தெரியுது. சரி, இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது 2024க்கு என்ன மார்க் வரும் அப்படின்னு கேக்குறீங்க. புரியுது. பட் பிஃபோர் தட் ரீசன் தெரியணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டாப் 100 வரதுக்கு ரீசன் வந்து பேப்பர் வந்து மாடரேட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் மாடரேட்னா ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. எந்த ஒரு கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோன் கிடையவே கிடையாது. அதனால இந்த வருஷம் டாப் 100 ரேங்க் 710க்கு மேல வரப்போகுது. அதாவது ஜஸ்ட் 2 கொஸ்டின் தப்பாயி அந்த ஜோனுக்குள்ளேயே டாப் 100 பேர் வர போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 14 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வருது. அதுக்கு முன்னாடி OMRK சேலஞ்ச் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 720 to 710. சரி, இந்த அளவுக்கு ஜோன் இருக்குமானா பேப்பர் மாடரேட் தான். பட் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ண 2022 கம்பேர் பண்றப்போல அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. ஸோ தட் இந்த வருஷம்
710க்கு மேல கண்டிப்பா ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 14 கன்ஃபார்மான நமக்கு டேட்டாவும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதும் இவங்களை பொறுத்து பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பா இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வகையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டே 1ல இருந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு அட்வைஸாவும் இருக்கு. லாஸ்ட் டைம்ல படிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ இனிஷியல் இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கோர்ஸோட ஃபெசிலிட்டி எல்லாம் பத்தி நம்ம பேசிட்டோம். பட் யார் நடத்துவாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிமா. ஸோ வெறும் நீட்டை கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஹாஸ்டல் வந்து கேம்பஸ்குள்ளேயே கொடுக்குறோம். ஜூன் 3ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கிளாஸஸ் தான், பிபிடி தான். ஸோ பிபிடி உங்களுக்கும் வந்துடும், பேரண்ட்டுக்கும் போயிடும். ஸோ என்ன கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சிடும். ஜூன் 3 மார்க் பண்ணிக்கங்க. ஆன்லைன் பேட்சும் ஜூன் 3ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 11th சரி 12th சரி நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணா டெய்லி ஈவினிங் வந்து ஒரு அகாடமியை ஜாயின் பண்ணி அங்க போயிட்டு வந்துட்டு முடியும். அப்ப டெய்லி மார்னிங் ஸ்கூல் படிக்கிறீங்க, ஈவினிங் வந்து கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். 11th இருந்து உங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்குவீங்க. ஏன்னா நீங்க எங்க படிச்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு போர்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. போர்டுக்கு நான் ஒரு டியூஷன் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பேட்சா இருக்க போது ஜாயின் பண்ணாத ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டெய்லி ஈவினிங் வந்து ஆன்லைன் பேட்ச் நடக்கும் போது அதுக்கான மெட்டீரியலாக உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ணில் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட நீட் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.